Hi students, இன்னைக்கு நம்ம pair of linear equationsல application to problems based on boat and stream என்ற டாபிக்ல sums பார்க்க போறோம். இந்த டாபிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் அஸ்யூம் பண்ண போறது எப்படி அஸ்யூம் பண்ணுவோம்னா போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். இப்போ எப்பவுமே இந்த டாபிக்னு வரும்போது நம்ம மூணு விஷயம் ஜெனரலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி எடுப்போம்னா போட்டோட ஸ்பீடை அஸ்யூம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போட்டோட ஸ்பீடை நான் எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்றேன். ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்பீடு நான் ஒய்ன்னு நான் அஸ்யூம் பண்ணும்போது எப்பவுமே நம்மளுக்கு போட்டோட ஸ்பீடு தான் கிரேட்டரா இருக்கணும். எப்பவுமே ஒரு ஜென்ரலா நீங்களே யோசிச்சு பாருங்க, தண்ணியோட ஸ்பீடு கம்மியா இருக்கணும், ஜாஸ்தியா இருந்து போட்டோட ஸ்பீடு கம்மியா இருந்தா என்ன பண்ணும், தண்ணி அந்த போட்டை அடிச்சுட்டு போயிடும் இல்லையா? ஸோ அதனால இந்த கான்செப்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அந்த தப்பு பண்ண மாட்டோம். எப்பவுமே ஸ்பீட் ஆஃப் அ போட்டுன்றது எக்ஸு, ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம்ன்றது ஒய், அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் அ போட்டுன்றது தான் நம்மளுக்கு கிரேட்டராக இருக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? சரி, நெக்ஸ்ட் இதில் என்ன இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குன்னா அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம்ன்ற விஷயம் இருக்கு. ஸோ அப்ஸ்ட்ரீம்ன்றது என்னன்னா தண்ணியோட டைரக்ஷன் சப்போஸ் தண்ணியோட டைரக்ஷன் எனக்கு ரைட் டு லெஃப்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, போட்டு ரைட் சைடு மூவ் ஆகுது. தட் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இது இருக்கு. தண்ணி டைரக்ஷனையும் போட்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கும்போது இதை நம்ம அப்ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த போட் ஸ்பீடு குறையறதுக்கு சான்ஸ், ஏன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும்போது போட் கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும் இல்லையா? நம்ம இதை எப்படி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, நம்ம நார்மலா வீட்டுல படிக்கட்டு ஏறுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம மேல ஏறும் போது கஷ்டப்படுவோம், ஆனா இதே இறங்கும் போது ஈஸியா இறங்கிடுறோம் இல்லையா? ஸோ அப்ப ஏறும் போது என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் ஸ்பீடு, நம்மளோட ஸ்பீடு கம்மியா தான் இருக்கும், அந்த லெவல் ஸ்பீட் ஆஃப் த லெவல். அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் அப்ஸ்ட்ரீம்னு சொல்லும் போது ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் நீங்க எடுக்கும் போது அப்ஸ்ட்ரீம்ல என்னோட ஸ்பீடு எப்படி இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் ஒய். எப்பவுமே போட்டோட ஸ்பீடை தான் முதல்ல எழுதணும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ அடுத்தது நம்ம என்ன டாபிக் பார்க்கறோம்னா டவுன் ஸ்ட்ரீம். இப்போ இந்த டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லும் போது தண்ணியோட டைரக்ஷனும் போட்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கும். இப்போ இங்க தண்ணியோட டைரக்ஷனும் லெஃப்ட் டு ரைட்டு, போட்டோட டைரக்ஷனும் ரைட் சைடு மூவ் ஆகும். ஸோ அப்போ எப்போ ரெண்டுத்தோட டைரக்ஷன் சேமா இருக்கோ அப்போ நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா டவுன் ஸ்ட்ரீம். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் சொல்லும் போது நீங்க இப்போ படிக்கட்டில் இறங்கும் போது எப்படி இறங்குவோம், நம்ம வேகமா இறங்குவோம் இல்லையா? அப்போ என்ன ஆகும், ஸ்பீடு அதிகமா இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இதுலயும் என்ன ஆகும்னா டவுன் ஸ்ட்ரீம் வரும்போது என்னோட ஸ்பீடு எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட், அதாவது தட் இஸ் இந்த மூணு முதல்ல எப்பவுமே போட்டோட ஸ்பீடு தான் பெருசா இருக்கணும், தட் இஸ் கிரேட்டரா இருக்கணும். அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்ன்ற விஷயம் பார்க்கணும். அப்ஸ்ட்ரீம் சொல்லும் போது என்னோட ஸ்பீடு எக்ஸ் மைனஸ் ஒய், டவுன் ஸ்ட்ரீம் சொல்லும் போது என்னோட ஸ்பீடு எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேவா? இப்போ நம்ம இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் கான்செப்டை யூஸ் பண்ண சம்மு நம்மளோட என்சிஆர்டி புக்கில் எக்ஸசைஸ் 3.6ல செகண்டில் ஃபர்ஸ்ட் சம்மை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்டில் ஃபர்ஸ்ட் சம் என்ன இருக்குன்னா, V2 can throw downstream 20 km in 2 hours and upstream in 4 km in 2 hours. Find the speed of rowing in still water and speed of current. ஸோ இப்போ நம்ம இந்த கொஷின்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப், தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் ரோயிங் இன் ஸ்டில் வாட்டர், தட் இஸ் அந்த போட்டோட ஸ்பீடும் என்னன்னு கேட்குறாங்க. கரண்ட்னு சொன்னாலும் ஸ்ட்ரீம்னாலும் ஒன்று தான். ஸோ ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்ன்றது அப்போ கண்டிப்பாக அங்கே ரெண்டு அன்னோன் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு அன்னோன் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். ஸோ இதுலேயும் ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் 20 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் அந்த போட் எவ்வளோ தூரம் போயிருக்கு, ட்ராவல் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. எவ்வளோ நேரம் அது போய் ரீச் ஆயிருக்குன்னு சொன்னால் டைம் டேக்கன்னு சொல்லும் போது 2 hours. ஆக்சுவலி ஜென்ரலாக நம்மளுக்கு எந்த ஃபார்முலாஸ் தெரியும், நம்மளுக்கு ஸ்பீட் இன்டு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். இப்போ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ், தட் இஸ் டவுன் ஸ்ட்ரீமில் அது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு
20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிருக்கு. ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, டைம் டேக்கன் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி இந்த ஸ்பீடு என்னன்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் சொல்லும் போது என்னோட ஸ்பீடு எப்படி இருக்கணும், டவுன் ஸ்ட்ரீம்னா ஸ்பீட் ரெண்டும் ஆட் அப் ஆகும். ஸோ அப்போ இதோட ஸ்பீடு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு வந்துடும். அப்போ நான் இங்கே வந்து இந்த கான்செப்டில் நான் எழுதும் போது டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இந்த ஃபார்மில் தான் நான் எடுப்பேன். இப்போ இதில் டைம் டேக்கன் எனக்கு 2 hours கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20. ஸோ அப்போ 20 டிவைடட் பை ஸ்பீடு நான் என்ன எடுக்க போகிறேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இப்போ இந்த 2வையும் 20யும் கேன்சல் பண்ணிடுங்க. இது 1 and 10. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே போட்டு அப்ஸ்ட்ரீம்ல போயிருக்கு. அப்ஸ்ட்ரீம்ல எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்குன்னா அப்ஸ்ட்ரீம் 4 கிலோமீட்டர் இன் 2 hours. ஸோ அப்போ 4 கிலோமீட்டர் டைம் டேக்கன் இதுலேயும் 2 hours. ஸோ அப்போ இதே ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்ஸ்ட்ரீம் சொல்லும் போது என்னோட ஸ்பீடு என்னவா இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது 2 hours equal to distance 4, speed x minus y. இப்போ இதில் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இது 1 சார், இது 2 சார். ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x minus y equal to 2. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா வாட் இஸ் x and yன்றது கிடைச்சிடும். இப்போ இதில் சால்வ் பண்ணுறோன்னா x plus y by elimination மெத்தட்லேயே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். x minus y equal to 2. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 2x equal to 12, x equal to 6. Now substitute x in first equation. So 6 plus y equal to 10. So y equal to 10 minus 6. So y equal to 4. சரி, இப்போ இதில் நம்ம எதை போட்டோட ஸ்பீடாக கன்சிடர் பண்ணணும், எப்பவுமே பெரிய நம்பர் எதுவோ அதுதான் நம்மளுக்கு போட்டோட ஸ்பீடு, மாற்றி போட்டுடக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எக்ஸுங்கிறத தான் நம்ம எதோட ஸ்பீடுன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், போட்டோட ஸ்பீடு. ஒய்ன்றது ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. நீங்கள் அப்போ ஆன்சர் எடுத்து எழுதும் போது போட்டோட ஸ்பீடுன்னு போட்டு ஸ்பீட் ஆஃப் போட் ஈக்குவல் டு 6 எழுதுவீங்க. சரி, இப்போ யூனிட் எப்படி எழுதுவீங்க, அங்கே கொடுத்துருக்கிறது எதில் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸு கிலோமீட்டரில் இருக்குது, டைம் டேக்கனு ஹவர்ஸில் இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் எடுத்து எழுதும் போது 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ நீங்கள் முடிக்கும் போது யூனிட்டை இப்படி போடணும். ஸோ அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்றது எங்கேருந்து எடுக்கிறோம், அவங்க கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் அண்ட் டைம்லேருந்து கிலோமீட்டர் பெர் ஹவர். இதே மாதிரி ஸ்பீடாக ஸ்ட்ரீம்னு நீங்கள் எடுக்கும்போது 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதே மாதிரி நம்மளுக்கு அடுத்த சம்மு பார்த்தீங்கன்னா 3.6ல நம்ம இப்போ இந்த சம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் சம். இந்த சம்மு 3.6ல செகண்டில் ஃபர்ஸ்ட் சம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்மு இதே போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 19 பேஜ் நம்பர் 65ல இருக்கிற சம்மு நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா a boat goes 30 km upstream and 44 km downstream in 10 hours. அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு போட் வந்து downstream, that is upstreamல 30 km முதல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இப்போ நம்மளோட வாட்டர் லெவல் இப்படி இருக்கு. அப்போ வாட்டரோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருந்தா போட் எந்த பக்கம் மூவ் பண்ண போகுது, இந்த பக்கம் மூவ் போகுது. தட் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டு போக போகுது. எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல போயிருக்காங்க, 30 கிலோமீட்டர்ல போயிருக்கு. ஸோ அப்போ இது என்னது, எனக்கு அப்ஸ்ட்ரீம். சரி, அப்ஸ்ட்ரீம் சொல்லும் போது நம்ம ஸ்பீடை எப்படி எடுத்துப்போம், ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் சப்ராக்ஷனை எடுத்துப்போம். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே போட்டோட ஸ்பீடை வந்து எப்படி அசியூம் பண்ணுவோம்னா ஸ்பீட் ஆஃப் போட் equal to x and speed of stream equal to y in assume பண்ணிப்போம். இப்போ இதுல upstream சொல்லும் போது நம்மளோட ஸ்பீடு x minus y ன்னு இருக்கும். ஸோ upstream நான் எடுத்தேன்னா
என்னோட ஸ்பீடு அப்ஸ்ட்ரீம்ல போட்டோட ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் எப்படி இருந்திருக்கும்னா x minus y. இதே டவுன் ஸ்ட்ரீமா இருந்தா x plus y. இப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன்ல டவுன் ஸ்ட்ரீம் சொல்லும் போது இந்த ரெண்டுமே எனக்கு சேம் டைரக்ஷனா இருக்கும். சேம் டைரக்ஷனா இருக்கும் போது என்னோட ஸ்பீடு ஆட் அப் ஆயிடும். ஸோ அப்போ x plus y நம்ம டவுன் ஸ்ட்ரீம்ல எடுக்கிறோம். இப்போ இந்த புக்ல கொடுத்துருக்க கண்டிஷன் பிரகாரம் அப்ஸ்ட்ரீம்ல 1 கிலோமீட்டரும் டவுன் ஸ்ட்ரீம்ல 1 கிலோமீட்டரும் அது டிராவல் பண்ணிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல 30 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். அப்போ இங்க டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும் போது அப்ஸ்ட்ரீம்க்கு வந்து 30 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம் சொல்லும் போது 44 கிலோமீட்டர். அப்போ இங்க டிஸ்டன்ஸ் 44. ஸோ ஸ்பீட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு, டைம் டேக்கன் என்ன கொடுத்துருக்காங்க 10 hours கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த போட் வந்து அப்ஸ்ட்ரீம்ல போயிட்டு மறுபடியும் டவுன் ஸ்ட்ரீம்ல வர்றதுக்கு அதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னா 10 hours டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும்போது அப்ஸ்ட்ரீம் பிளஸ் டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு அதோட டைம் டேக்கனை எழுத போகிறோம். நம்மளோட ஃபார்முலா இப்போ இதில் என்ன எடுப்போம்னா ஸ்பீட் இன்டூ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸில் டைம் கொடுத்துருக்கிறதுனால டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இதுதான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து முதல்ல நம்ம அப்ஸ்ட்ரீம்க்கு எடுக்கலாமா? அப்போ அப்ஸ்ட்ரீம் சொல்லும் போது 30 divided by x minus y. அதே மாதிரி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வருதுன்னு சொல்கிறாங்க. அதே போட்டு தான் போயிட்டு ரிட்டர்ன் வருது. அப்போ நம்ம நடுவில் என்ன பண்ண போகிறோம்? சிம்பிள் ப்ளஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டவுன் ஸ்ட்ரீமுக்கு 44. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் எப்படி இருக்க போகுது x plus y ஈக்குவல் டு போயிட்டு வரதுக்கு அதுக்கு எவ்வளோ டைம் டேக்கன் ஆச்சு 10 hours. ஸோ 10. இப்போ நம்மளோட ஈக்குவேஷனை இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்மளுக்கு இங்கே ஃப்ராக்ஷனில் கீழே டினாமினேட்டரில் இங்கே x minus y இங்கே x plus yன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் 1 divided by x minus y நம்ம ஏன்னு அசியூம் பண்ணிப்போம். இந்த இடத்துல 1 divided by x plus y பீன்னு அசியூம் பண்ணோம்னா நம்மளுக்கு லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிளில் இது கிடைச்சிடும். ஸோ இப்போ இதை மாற்ற முடியாமல் லெட் 1 divided by x minus y ஏன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 divided by x plus y பீன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனை 30 divided by 30a plus 44b equal to 10. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இதே மாதிரி அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதே போர்டு நெக்ஸ்ட் டைமில் 40 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் அண்ட் 55 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் ட்ராவல் பண்ணியிருக்கு. எவ்வளோ நேரம் டைம் டேக்கன் எடுத்திருக்கு 13 hours எடுத்திருக்கு. ஸோ அப்போ இதே மாதிரி இங்கே எழுதும்போது என்னோட ஈக்குவேஷன் 40 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். ஸோ அப்போ 40 divided by x minus y. அதே மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வருது. ரிட்டர்ன் வரும்போது 55 கிலோமீட்டர் அது ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ 55 divided by x plus y. இப்போ டைம் டேக்கன் பார்த்தோம்னா 13 hours. ஸோ இங்கே இப்போ என்ன பண்ண போகிறோம் x minus y 1 divided by x minus y நம்ம ஏன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 1 by x plus y bன்னு அசியூம் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 40a plus 55b equal to 13. இதில் இப்போ இது எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வாட் இஸ் a and bன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் அதை எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம்னா வாட் இஸ் x and y ன்னு கிடைச்சிடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுவோமா? plus 44b equal to 10. Next 40a plus 55b equal to 15. So நம்ம இது எலிமினேஷன் மெத்தட்ல சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவலா மாத்தணும்னா இதை நான் 4 ஆல இன்டு பண்ண போறேன். இதை 3 ஆல இன்டு பண்ண போறேன். ஈக்குவேஷன் 1
இது ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இது ரெண்டு நம்பரையும் நான் ஈக்குவலான நம்பராக கொண்டு வரதுக்காக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 4, நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 3 பண்ண போகிறோம். ஸோ எலிமினேஷன் மெத்தடில் போடலாம். 120a plus 176b equal to 40. நெக்ஸ்ட் இதை 3ஆல் பண்ணும்போது 120a plus 165b equal to 39. ஸோ சைன் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ஷன் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும். இங்கே 11b equal to 1. ஸோ b equal to 1/11. ஸோ இந்த bயோட வேல்யூவை இப்போ நம்ம கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஸோ அப்போ 30a plus 44 into 1/11 equal to 10. ஸோ 11ஆல் கேன்சல் பண்ணோன்னா 4. ஸோ 30a equal to 10 minus 4. So a equal to 6/30. That is a equal to 1/5. இப்போ நம்ம வெறும் ஏவும் பியும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமேல் தான் நம்ம ஸ்பீட் ஆஃப் போட் அண்ட் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணும். அந்த அசம்ஷன் எடுத்தோம் இல்லையா, 1 divided by x minus y equal to a ன்னு ஒன்று எடுத்திருக்கோம். அடுத்தது 1 divided by x plus y equal to b எடுத்திருக்கோம். இந்த இடத்துல போயிட்டு நம்ம a-ஓட வேல்யூ b-ஓட வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 1 divided by x minus y equal to 1/5. 1 divided by x plus y equal to 1/11. இப்போ இங்கே 1 கேன்சல், இதுலேயும் நியூமரேட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போ என்னோட ஈக்குவேஷன் x minus y equal to 5. இதே ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கோங்க. x plus y equal to 11. இது ஈக்குவேஷன் 4. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அகைன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 2x equal to 16. ஸோ x equal to 8. நெக்ஸ்ட்டு இது கொண்டு போயிட்டு நம்ம இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். சப்ஸ்டியூட் இன் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனாக உங்களுக்கு இங்கே ப்ளஸில் இருக்கும்போது கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். 8 plus y equal to 11. So y equal to 11 minus 8. Y equal to 3. So இப்போ நீங்கள் ஆன்சர் எழுதும் போது x நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், போட்டோட ஸ்பீடுன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஸ்பீட் ஆஃப் போட் equal to 8 km/h and speed of stream equal to 3 km/h நம்ம எழுதிடுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.